மத்திய அமைச்சரவையில் தெலுங்கு தேசத்துக்கு பிரதிநிதித்துவம் கேட்டு மோடியை சந்திரபாபு நாயுடு சந்தித்து பேசியுள்ளார். தனது தலைமையில் அமையப்போகும் மத்திய அமைச்சரவையில் யார் யாருக்கு எந்தெந்த துறைகளை அளிப்பது என்பது குறித்து கடந்த ஒரு வாரமாக பாரதிய ஜனதா மற்றும் கூட்டணி கட்சித் தலைவர்களுடன் நரேந்திர மோடி தொடர் ஆலோசனை நடத்தினார். சீமாந்திரா, தெலங்கானாவில் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு சனிக்கிழமை அன்று இரவு பாரதிய ஜனதா தலைவர் ராஜ்நாத்தை சந்தித்தார். மத்திய அமைச்சரவையில் தெலுங்கு தேசம் கட்சிக்கு 3 இடங்களை கேட்கும் சந்திரபாபு நாயுடு ஞாயிறன்று குஜராத் பவனில் மோடியையும் சந்தித்து தனது கோரிக்கையை வலியுறுத்தினார். இருவரும் அரை மணி நேரம் மத்திய அமைச்சரவை குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். நடந்து முடிந்த தேர்தலில் சீமாந்திரா, தெலங்கானாவில் மொத்தமுள்ள 42 லோக்சபா தொகுதிகளில் தெலுங்கு தேசம் பாரதிய ஜனதா கூட்டணி 19 இடங்களை பிடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே பாரதிய ஜனதா மூத்த தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி மத்திய அமைச்சரவையை மோடி இறுதி செய்துள்ளதாகவும் தன்னுடன் பதவியேற்கும் மத்திய அமைச்சர்களின் பட்டியலை ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜிக்கு மோடி ஞாயிறு இரவே அனுப்பி வைத்து விடுவார் என்றும் டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பாரதிய ஜனதா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள உத்தவ் தாக்கரேயின் சிவசேனா, ராம்விலாஸ் பாஸ்வானின் லோக் ஜன்சக்தி, ராமதாசின் பாமக, அனுப்பிரியா பட்டேலின் அப்னா தள் உள்ளிட்ட கட்சிகளுக்கும் மத்திய அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் அளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பஞ்சாபில் பாரதிய ஜனதாவுடன் நீண்ட காலமாக கூட்டணி வைத்துள்ள பிரகாஷ் சிங் பாதலின் அகாலி தளம் அமைச்சரவையில் பங்கேற்காது என்று கூறப்படுகிறது.